கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம டிசி கிட்ட வந்து நம்ம சூப்பர் கேர்ள்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம டிசியே கம்ப்ளீட்டாக நம்ம ஜேம்ஸ் கன் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகிற 2வது படம். ஃபஸ்ட்டு படம் வந்து போன வருஷம் சூப்பர்மேன் சக்கா போட்டு பிடிச்சி உண்மையிலே வேறு லெவல் படமாக இருந்தது. ஸோ அந்த படம் மாதிரி இந்த படமும் நல்லாயிருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனோட இந்த சூப்பர் கேர்ள் படத்தை பார்க்கலாம் சொல்லி போனவங்க கன்ஃபார்ம் நிறைய பேர் டிசப்பாயின்மெண்ட் ஆகி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருப்பீங்க. பிகாஸ் இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்த சூப்பர்மேன் படம் அளவுக்கு இது கண்டிப்பாக கிடையாது. அஸ் அ கேரக்டர் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர்மேன் என்ன மிஸ்டேக்காக சொன்னாங்களோ அதை மட்டும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ரொம்ப உதவாங்கிற மாதிரி காட்டாமல் கொஞ்சம் இனிமேல் அந்த கேரக்டர் கொஞ்சம் அந்த பவராக காமிச்ச மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் ஆட் பண்ணி சூப்பர் கேர்ளை அதை கேரக்டரை கொஞ்சம் நல்லா காமிச்சிருந்தாங்களே தவிர்த்து இந்த படம் வந்து நிறைய பேருக்கு ஆக்சுவலி ஒத்து வரல. ஏன் ஒத்து வரல, இந்த படம் ஏன் எதனால் தோத்துச்சு, ஆஃபீஸில் எப்படி ஃப்ளாப் ஆச்சு ஃபஸ்ட்டு இந்த படம், ப்ளஸ் இந்த டிசியோட ஃபியூச்சர் என்ன, இதுக்குமே இந்த படம் வேறு ஃப்ளாப் பண்ண இந்த சமயத்தில் டிசியோட ஃபியூச்சர் எதாவது நோக்கி போக போகுது அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ நம்ம பார்த்துருவோமா. ஸோ அட் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த சூப்பர் கேர்ள் படத்தோட என்னென்னா பாசிட்டிவ்ஸாக இருந்ததுன்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். என்னென்ன பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா நம்ம சூப்பர் கேர்ளாக நடித்த அந்த ஆக்ட்ரஸ் அவங்களோட ஆக்டிங் உண்மையிலே செம்ம பக்காவாக இருக்குது. ஒரு மாதிரி பெர்ஃபெக்ட் சூப்பர் கேர்ள் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லி தரணும். இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் படங்களுக்கும் சூப்பர் கேர்ளை கண்டினியூ பண்ணாங்க நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ் படத்தில் காமிச்ச ஒரு சூப்பர் கேர்ளை பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் படத்தில் மட்டும் காமிச்சிட்டு அப்படியே ஃபயர் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி எந்த விதமான முட்டாள்தனமான செயல்களும் செய்யாமல் இந்த ஆக்ட்ரஸையே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சர் படங்களுக்கும் சூப்பர் கேர்ளாக கண்டினியூ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த அக்காவோட ஆக்டிங் பக்காவாக இருக்குது. அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம லோபோ கேரக்டர், இந்த படத்தில் லோபோ வந்து ரொம்பவே எதிர்பார்த்த அளவுக்கு அதிகமான சீக்வன்ஸ் வந்தாருன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உண்மையிலே கம்மி சீக்வன்ஸ் தான் வருவார். பட் வர்ற ஒவ்வொரு சீனும் தூக்கி சாப்பிட்டு போயிடுவாருங்க. நம்ம லோபோ செம்ம ஃபன்னாக நம்ம ஜேசன் மோமோவா லோபோவே வாழ்ந்துட்டாருன்னு சொல்லி தீர்ந்துங்க. நம்ம பெர்ஃபெக்ட் கேஸ்டிங் நம்ம ஜேசன் மோமோவா லோபோன்னு சொல்லி ஆகணும். அவரை போய் ஆக்வாமேனா என்ன போட்டிங்க அப்படின்ற மாதிரி இப்போ கேட்க தோணுது. பட் லோபோவை நம்ம ஜேசன் மோமோவா ஜஸ்ட் ராக்கிங் பண்ணிட்டாருங்க. ராக்கிங் அப்படின்னு சொல்லி தீர்ணும் போட்டு பொழந்து கட்டியிருக்காரு ஆக்டிங்கில். பக்காவாக இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் பாசிட்டிவ்ஸு. அதை தாண்டி ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலே அந்த ஸ்டோரியே நம்ம பாசிட்டிவிட்டியில் சேர்க்கணும். பட் அவங்க அந்த ஸ்டோரியை சொன்ன விதம் அந்த ஸ்டோரி டெல்லிங்லேருந்து ஆக்சுவலி சொதப்பிட்டாங்க. இப்போ நம்ம டேரெக்டாக அந்த படம் எதுனாலலாம் தோத்துச்சு அப்படின்றத நான் பார்த்துக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நெகட்டிவே என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா லோபோவே பாசிட்டிவாக சொன்ன அதே லோபோவே நான் நெகட்டிவே சொல்கிறேன். ஏன் இப்போ ஏன்டா இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா லோபோ ரொம்ப கம்மி சீக்வன்ஸ் தாங்க வராரு. ஸோ ஆல்மோஸ்ட் படம் ஃபுல்லாக வரும்னு எதிர்பார்க்கல. பட் அட்லீஸ்ட் ஒரு 3/4 சீனுக்காவது வந்திருக்கலாமின்னு எப்படி சொல்கிறது, அட்லீஸ்ட் 50-50 காமிச்சிருக்கலாம். படம் ஒரு 2 மணி நேரம் படமாக இருக்க சமயத்தில் அட்லீஸ்ட் 1 ஹவராவது நம்ம லோபோவை கன்ஃபார்ம் காமிச்சிருக்கணும். பிகாஸ் லோபோவோட ஒவ்வொரு சீக்வன்ஸுமே செம்ம தரமாக இருக்கிற சமயத்தில் நம்ம லோபோவை வச்சு ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸஸ் வரும். பட் அந்த ஃபோக்கஸுமே நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபைட் சீன் டீட்டெயிலாக காட்டாமல் நம்ம சூப்பர் கேர்ள் மேலே அந்த ஃபோக்கஸை கம்ப்ளீட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு நம்ம லோபோவோட என்ட்ரி சீக்வன்ஸில் நம்ம சூப்பர் கேர்ளே வந்து லோபோவை பார்த்து அதோ இவனா அப்படின்ற மாதிரி லைட்டாக ஃபியர் ஆகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸில் காமிச்சாங்க. பட் அதை ஜஸ்டிஃபை பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆன் ஸ்க்ரீனில் அவரோட ஃபைட் சீக்வன்ஸை காமிச்சா தானே நமக்கு தெரியும். ஜஸ்ட்டு சும்மா பேரில் மட்டும் லோபோவை வச்சு ஜஸ்ட்டு பில்டப் மட்டும் ஏற்றிட்டு இருந்தாங்களே தவிர்த்து ஆன் ஸ்க்ரீனில் அவருக்கு அவ்வளோ ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருந்தது. சுற்றி பார்த்தாலுமே வந்து லோபோவோட ஒரு சில காமெடியான சீக்வன்ஸஸ் அவர் செம்ம கெத்தா அவரோட ஆட்டிடியூடு எல்லாமே பக்காவாக இருந்தாலுமே கூட அது வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. பட் ஆனால் நிறைய காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த மாதிரி தான் வந்தார் லோபோன்னா அவர் இன்னுமே ஒரு 40-50 நிமிஷம் வரைக்கும் நம்ம லோபோவை காமிச்சிருந்துருக்காங்கன்னா கண்டிப்பாகவே வந்து படம் உண்மையிலே அவரோட ஒரு கேரக்டர் அந்த லோபோன்ற ஒரு கேரக்டரை வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சூப்பர் கேர்ளை தூக்கி கலெக்ஷனில் நிறைய கலெக்ஷன் கன்ஃபார்ம் பார்த்துருக்கலாமோன்ற மாதிரி எனக்கு தோணுது. அந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்க. லோபோவை ரொம்ப கம்மி சீக்வன்ஸ் மட்டுமே காமிச்சு வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் சொன்னோம். இந்த படத்தில் லோபோவை இல்லைனாலுமே கூட படம் வந்து நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. அது முற்றிலும் உண்மை தான். லோபோ இல்லைனாலுமே கூட படம் ஒரு இருந்திருக்கும். பட் காமிச்ச அந்த லோபோவை உண்மையிலே நம்ம வந்து இன்னும் நிறையா சீக்வன்சஸ் கண்டிப்பாக காமிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் வேறு லெவலுக்கு வந்துருக்குன்ற மாதிரி என்னோடய தாட்டு. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சூப்பர் கேர்ளாக வந்து ரோத்தின்னு சொல்லிட்டு 2 கேரக்டர் வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ சூப்பர் கேர்ளோட கேரக்டர் உண்மையிலேயே அஸ் கேரக்டர் பவராக நல்லா இருந்தாலுமே கூட கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக ஏதாவது படத்தில் ஏதாவது இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நம்ம சூப்பர் கேர்ள் கேரக்டர் பவர் மட்டும் தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா காமிச்சிருந்தாங்க. பவர் நல்லா காமிச்சது மட்டும் இல்லாமல் அந்த கிரிப்டானியன் சொல்லிட்டு அந்த ஒரு சனுக்கு கீழே என்ன கிரிப்டான் ஆரிஜின் என்ன அந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் இருந்தது படத்தில். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் தாண்டி மற்றதெல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஸ்டோரிக்கு முக்கியத்துவமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணலை அப்படின்றத முற்றிலும் உண்மை. பெரிய அளவுக்கு உங்களுக்கு இந்த ஸ்டோரியில் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி நீங்கள் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணும் ஞாபகத்துக்கு வராது. பிகாஸ் இந்த சூப்பர் கேர்ள் இந்த படத்தில் அந்த அளவுக்கு ஒரு மண்ணும் போடுதலை அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணுங்க. ஸோ அஸ் அ கேரக்டர் பவராக எல்லாம் நல்லா காமிச்சாலுமே அந்த ஆக்டர்ஸ் நல்லா நடிச்சிருந்தாலுமே அஸ் அ கேரக்டர் ஸ்டோரியாக அவங்களுக்கு கொஞ்சமாக டெவலப்பே ஆகலை. படத்தில் அவங்களோட ஸ்டோரியை மெயின் ஹீரோவான சூப்பர் கேர்ள் மெயின் கேரக்டர் அவங்க தான், மெயின் லீடே அவங்க தான் அப்படின்ற சமயத்தில் அவங்களோட ஸ்டோரியை இந்த படத்தில் ஒட்டாத மாதிரி இருந்தால் என்ன சொல்கிறது பாருங்கள்.
அதை தாண்டி ரூத்தின்னு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளஸ்ட் தட் சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தை இவங்க எப்படி கொண்டு போயிருக்கணும்னா நம்ம ரூத்தி வந்து எடுக்காங்கன்னா இப்போதைக்கு ரூத்தி வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும். யாரை நம்ம கிரிம் த எல்லோ ஹில்ஸை இவங்க ரிவெஞ்ச் எடுக்கணும்னு போகிறாங்க. கொல்லணும்னு சொல்லி ரூத்தியும் ஆசைப்படுறாங்க. நம்ம சூப்பர் கேர்ள் நீ கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம லோபோ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அதுக்கு என்கரேஜ் பண்ணுவார். ரொம்ப நல்ல டிசிஷன், அவனை போட்டு பொழந்துட்டு அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணுவார். இதை மட்டுமே வந்து எடுத்திங்கன்னா ஒரு ஃபுல் படத்துக்கும் ஒரு ஃபோக்கஸாக வச்சு இதை ஒரு ஸ்டோரியை கொண்டு போயிருந்தாலுமே கூட உண்மையிலே செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருந்திருக்கும். அதை கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் கேர்ளில் நம்ம பண்ண தவறிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ மொக்க பண்ணிட்டாங்க. நம்ம ரூத்தி கேரக்டருமே எடுத்திங்கன்னா டோட்டலி ஒரு வேஸ்ட் கேரக்டர் தான். திடீர்னு கிளைமேக்ஸில் அவங்க வந்து நான் கிரிம்மை வந்து கொல்லலான்னு போவாங்க. சூப்பர் கேர்ள் வந்து திடீர்னு நில்லுன்னு சொல்லுவாங்க. அவங்க திடீர்னு நிறுத்திடுவாங்க, கொல்ல மாட்டாங்க. அந்த சீன் வந்து நமக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கணும் அப்படின்னா படம் ஃபுல்லாக நம்ம சூப்பர் கேர்ள் கூட இருந்து நம்ம ரூத்தி கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், கொல்றதுனால நம்ம பகை நம்ம கோவம் இந்த வெஞ்சன்ஸ் இதெல்லாம் குறையும் தான், அதில் எந்த யூஸும் கிடையாது அப்படின்ற அந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தான் வந்து அந்த எழுதணும்னு பார்த்துருக்காங்க. புரியுது. பட் அதை ஜஸ்டிஃபை பண்ணாங்களேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கிளைமேக்ஸ் வந்துருச்சு, நான் திடீர்னு நல்லவெல்லாம் மாறிடுறேன் அப்படின்ற அந்த ஒரு ஃபோக்கஸ் எனக்கு, நான் இப்போ கொல்லக்கூடாதுல்ல கிளைமேக்ஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அப்படி கொண்டு போயிட்டாங்களே தவிர்த்து சூப்பர் கேர்ளோட இம்பேக்ட்னால நம்ம ரூத்தி வந்து கிரிம்மை வந்து கொல்லலை அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியலை. அந்த மாதிரி காட்டவே கிடையாது. ஆஃப்டர் நம்ம லோபோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட கேரக்டர் வந்து கம்மியாக வந்ததுனால கூட அவரோட ஸ்டோரியை தான் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. உண்மையிலேயே லோபோ இன்னும் நிறையா சீக்வன்ஸஸ் காமிச்சிருந்தாங்க அப்படின்னா படம் உண்மையிலேயே நல்ல கலெக்ஷன் எடுத்துருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இன்னுமே நிறைய சீக்வன்ஸஸ் நம்ம லோபோவை வச்சு போயிருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். நம்ம லோபோவை ஃபோக்கஸ் பண்ணி செப்பரேட்டான ஒரு சோளக்குள்ள வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மையும் தெரியல. பட் அந்த படத்து வந்துச்சுன்னா அதுக்காக தாங்க வெயிட்டிங்க. நான் லோபோவோட ஜேசன் மோமோவாக பார்த்ததுக்கப்புறம் ஃபயர் விட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக லோபோவுக்கு ஒரு சோலோ ஃபிலிம் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. கூடிய சீக்கிரம் அதுக்கு நான் அப்டேட்டை கொடுங்க ஜேம்ஸ்க்குன்னு அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ப்ளஸ் சொல்ல மாதிரி அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் நம்ம சூப்பர் ஹீரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கிரிம் த எல்லோ ஹில்ஸை அவங்க கொண்டுருவாங்க. அவங்களே என்ன பண்ணிடுவாங்க போட்டு கொண்டுருவாங்க. பிகாஸ் அவங்க ஏன் கொண்டுறாங்க அப்படின்னா நீ இந்த நிறைய பேர்த்து கொண்டிருக்கேன். ஸோ நான் ரூத்தி தான் கொல்ல வேணாம்னு சொன்னேன். பிகாஸ் வந்து அவள் வந்து இந்த வெஞ்சன்ஸை வச்சு இது பண்ணிக்கிட்டு அவளோட லைஃப் ஃபுல்லாக அவள் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் பண்ணேன். பட் நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு தண்டனை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் கேர்ள் கிரிம்மை கொண்டுருவாங்க. ஸோ இதை வந்து ஃப்யூச்சரில் இதை ஸ்டோரி எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி இது ஒரு க்யூரியாசிட்டி இருக்குங்க. பிகாஸ் நம்ம சூப்பர்மேன் யாரையுமே கொல்ல மாட்டார். சூப்பர் கேர்ள் வந்து கொள்றதுக்கு தயங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற சமயத்தில் கன்ஃபார்ம் இந்த எப்படி சொல்கிறது இந்த ஜாக் ஸ்னைடர் எப்படி நம்ம சூப்பர் மேனோட அந்த ஸ்டோரி வந்து கம்ப்ளீட்டாக ஜஸ்டிஸ் லீக் படத்தில் வந்து கொஞ்சம் மாற்றி கொண்டு போனாரோ அந்த மாதிரி இவரை வந்து கொண்டு போயிடறாங்கிற மாதிரி வருது. ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் புரியுமா சொல்லணும்னா இன்ஜஸ்டிஸ் ஸ்டோரி லைனில் நம்ம சூப்பர் மேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வில்லன்ஸ் நம்ம காட்டியிருப்பாங்க. அதை கொஞ்சம் ஆப்போசிட்டாக மாற்றி நம்ம சூப்பர் கேர்ளை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் தான் தோற்றதுக்கான காரணம் சொன்ன மாதிரி லோவோலாம் நிறைய சீக்வன்சஸ் காமிச்சிட்டு நம்ம சூப்பர் கேர்ளை போனது கேரக்டர் ஸ்டோரியை கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக ரைட் பண்ணியிருக்கணும். ஸ்டோரிக்கு இன்னுமே நல்லா ஃபோக்கஸ் கொடுத்துருக்கணும். ரைட்டிங் செம்ம பக்காவாக இருந்திருக்கணும். இங்கே எடுத்த ஸ்டோரி டெல்லிங்கில் சொதப்பிட்டாங்க. அது இல்லாமல் ஒரிஜினல் காமிக் சூப்பர் கேர்ள் உமன் ஆஃப் டுமாரோன்ற அந்த காமிக்கை அதை பேஸ் பண்ணி அதில் என்னென்ன காமிச்சாங்களோ அதை மட்டுமே கூட எடுத்துருக்கலாம். அதுவுமே செம்ம பக்காவான ஸ்டோரியாக இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் படம் ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் ஃபெயில் ஆகிருந்தாலுமே கூட இன்னொரு பாசிட்டிவாக சொன்னது சூப்பர் மேன் இந்த படத்தில் வருவாருங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் சொல்ல மறந்துட்டேன். சூப்பர்மேன் இந்த படத்தில் வருவார். அவர் வர்றமே ரொம்ப கம்மி சீக்வன்ஸ் தான் வருவார். லோபோ வந்ததை விடவே கம்மி சீக்வன்ஸ் தான் நம்ம சூப்பர்மேன் வருவார். பட் அவர் வர ஒவ்வொரு சீக்வன்ஸுமே செம்ம சந்தோஷமாக இருக்கும். அவர் செம்ம சிரிச்ச முகமாக அவரை பார்க்கும்போது நமக்கே ஒரு தனி ஹாப்பினஸ் வரணும். இதுதான் வந்து சூப்பர்மேனாக இப்படியே இருக்கணும். ப்ரீவியஸாக வந்து ஜாக் ஸ்னைடர் வந்து நம்ம சூப்பர்மேனாக ஹென்ரி கேவிலாக மொட்டத்தரமான ஒரு காட் லெவல் பீங்கை மட்டுமே காமிச்சிட்டாரு. அவருக்கு இந்த இன்னொரு ஃபேஸான அந்த ஹாப்பினஸ் அவரை பார்த்தாலே நமக்கு வர அந்த ஹாப்பினஸ் இந்த சிம்பிள் ஆஃப் ஹோப் அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காட்ட தவறிட்டாங்க. அதுவும் அந்த தப்பை நம்ம ஜேம்ஸ் கன் பண்ண மாட்டாருன்றதை நம்ம இந்த படத்துங்களை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கம்மி சீக்வன்ஸ் தான் வந்தார். கம்மி சீக்வன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ண வச்சாருன்றதை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. ஸோ மேன் ஆஃப் டுமாரோக்கு வேறு வரப்போகுது. மேன் ஆஃப் டுமாரோலாம் நம்ம சூப்பர்மேன் சூப்பர் கேர்ள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரப்போகிறாங்க. நம்ம கிரிப்டோ அதுவும் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய லெக்ஸ் லூத்தரும் இருக்க போகிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறையா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த படத்தோட எண்டில் நம்ம சூப்பர் கேர்ள் நம்ம எங்கே இருக்கோமோ அதான் ஃபேமிலி. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எங்கே இருக்கீங்களோ அதான் நம்ம ஃபேமிலி, அதான் நம்ம சொந்த ஊர் அப்படின்ற அந்த ஒரு விஷயமே புரிஞ்சுக்கிட்டு சூப்பர் மேன் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா எர்த்துக்கே வந்து தங்குற மாதிரி சீக்வன்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க. கிரிப்டனோட ஆரிஜின்லாம் காமிச்சாங்க, நல்லா இருந்தது. சூப்பர்மேன் கூட மறுபடியும் நம்ம சூப்பர் கேர்ள் சேர மாதிரி காமிச்சிட்டாங்க, அதுவுமே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த படம் என்ன தான் ஃப்ளாப்பாக இருந்தாலுமே கூட டிசியோட ஃபியூச்சர் அப்படின்றது எந்த வகையிலையும் பாதிக்க போகிறது கிடையாதுன்ற மாதிரி நம்ம ஜேம்ஸ் கன் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. இந்த வருஷத்தோட எண்டிங்கில் ஹாலோவின் டைத்தில் நம்ம இந்த படம் வரப்போகுது, கிளே ஃபேஸ் வரப்போகுது. லோ பட்ஜெட் படம். ஸோ கன்ஃபார்ம் வந்து கிளே ஃபேஸ் வந்து டாப் நாச்சாக வந்து இருக்க போகுதுன்ற மாதிரி தான் தெரிய வருது. டீசர்லேயே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பங்கமாக இருந்த அந்த சமயத்தில் கன்ஃபார்ம் படமும் நல்லா இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வைக்கிறாங்க.
படத்து மேலே ஏகப்பட்ட ஹைப்ன்றது கண்டிப்பாக இருக்க தாங்க செய்யுது. பிகாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்து மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு லெவலில் இருக்கிற சமயத்தில் கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தோணுது. டீசருமே வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. இந்த படத்தில் பேட்மேனுக்கு வேணால் ஒரு சின்ன டீஸ் இருக்குன்ற மாதிரி வேறு சொல்லியிருக்காங்க. இந்த டிசியை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம பேட்மேன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏன்னா பேட்மேனுக்கு தான் ஃபேன்ஸ் இருக்கும். டிசியில் முக்கால்வாசி பேர் டிசி பார்க்கறதுக்கான ரீசனே பேட்மேனுக்காக தான். நானுமே பார்க்குறது பேட்மேனுக்காக தான். ரீசெண்டாக இந்த டேவிட் கரச்சோட சூப்பர்மேனுமே எனக்கு பிடிக்க வச்சிருந்தாரு. ஸோ மேன் ஆஃப் டுமாரோவில் இருந்ததுக்கப்புறம் சூப்பர்மேனுக்குமே வந்து தான் நிறையா புது ஃபேன்ஸு கொண்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நான் பிகாஸ் சூப்பர்மேனோட ரைட்டிங்கை நம்ம ஜேம்ஸ்க்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி சூப்பர் எழுதுறாரு. அதனால புது ஃபேன்ஸ் சூப்பர்மேனுக்கு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிற சமயத்தில் என்னதான் இவ்வளோ சொன்னாலுமே பேட்மேன் வந்தால் தான் இந்த டிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் உயர்ந்து போகும். டிசிக்குள்ள ஹைப்பே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்மேன் வந்ததுக்கப்புறமா தான் ஆரம்பிக்கும். ஸோ பேட்மேன் பிரேவ் வந்து போல்டுன்ற படத்தை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த படத்துக்கு அப்டேட்டே விடாமல் இருக்காங்க. கூட சீக்கிரம் ஏதாவது அப்டேட் விடுங்க. யார் அடுத்த பேட்மேன் கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து தொலைங்கடா ஜேம்ஸ்க்குன்னு எக்ஸ்ட்ரா கொடுத்து தொலைடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எப்படி ஒன்று நம்ம ஜேம்ஸ் கன் மேலே நம்பிக்கை இருக்குங்க. அவர் மேலே வந்து கன்ஃபார்ம் நல்லா குக் பண்ண வர்ற மாதிரி தான் தோணுது. நம்ம ஜேம்ஸ் கன் டேரக்ஷனில் அந்த சூப்பர் ஹீரோ வந்து தான் இந்த மாதிரி இருந்திருக்கும்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் நம்ம ஜேம்ஸ் கன் மேன் ஆஃப் டுமாரோவில் பிஸியாக இருந்த சமயத்தில் இந்த சூப்பர் ஹீரோ படத்தை அவரும் எடுக்க முடியல. பட் அதையுமே தாண்டி எல்லா படங்களையுமே நம்ம ஜேம்ஸ் கன்னாலே எடுக்க முடியாதுங்க. அதையுமே சொல்லியாகணும். ஸோ அதனால் இந்த சூப்பர் ஹீரோவில் பண்ண அந்த மிஸ்டேக் இதுக்கப்புறம் அந்த ஃபியூச்சர் படங்கள்லாம் பண்ணாமல் ஸ்டோரிக்கு நல்லா ஃபோக்கஸ் கொடுத்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேரக்டருக்கு உண்டான தனித்தனி இண்டிவிஜுவல் ஸ்டோரியை நல்லா இம்பாக்ட்ஃபுல்லாக ரைட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை மாதிரி மிஸ்டேக்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜேம்ஸ் கன் கன்ஃபார்ம் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பார். ஸோ இதுக்கப்புறம் வர ஃபியூச்சர் படங்கள் இந்த மிஸ்டேக்கை பண்ண மாட்டாருன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அதனால் நம்ம டிசியோட ஃபியூச்சர் இருந்தாலும் பாதிக்கப்படுறது கிடையாது. ஸோ நல்ல வகையாக இந்த ஒரு படத்தோட ஃபெயிலியரை தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் திருத்திக்கிட்டு ரொம்ப நல்லபடியாக கொண்டு போவாங்கன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ மேன் ஆஃப் டுமாரோ கிளே ஃபேஸில் பேட்மேன் கொண்டாட ஒரு டீசர். மேன் ஆஃப் டுமாரோவில் மோஸ்ட்லி பேட்மேனே வந்தாலும் வரலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றி மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.